குலசேகரப்பட்டினம்ல முத்தாரம்மன் கோவில். 10 திருச்செந்தூர் கோவிலுக்கான கூட்டம் அந்த கடல் கரை சுத்தி அந்த அம்பாலை சுத்தி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். மாலை போடக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு குழுவாக இருப்பாங்க. பெற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஓலையால பெற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஐயப்பன் கோவில்ல மாலை அணிந்து போடுவதற்கும் இங்கேக்கும் ஒரு பெரிய மாறுபாடு இருக்கு. அந்த 41 நாளும் விரதம் இருக்கிற போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தினமும் போய் அம்பாளுக்காக பிச்சை எடுக்கணும். வேடங்கள் அணிஞ்சு தினமும் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அந்த பிச்சை இதுக்காக தன்னை இறக்கி நான்கிறத இறக்கி பிச்சை பெற்று அதை மீண்டும் அம்மா கிட்ட கொண்டு சமர்ப்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு காளியாகவே தன்னை பாவிப்பாங்க. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு வைராக்கியம். எவ்வளவு துன்பம், பண கஷ்டம், குடும்ப தகராறு, எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த 41 நாள் தன்னை காளியாவே பாவிப்பாங்க. தெற்கு தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய திருவிழாவாகவே இருக்கும். அந்த அம்பாலை பாக்குறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அப்ப லட்சக்கணக்கான மக்களுக்கு எத்தனை லட்சம் பிரச்சனைகள் இருக்கு. எப்படி அங்க நல்ல பாதைகளை பயணம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலயும் சில தவறுகள் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அதாவது சில பாடல் ஆடக்கூடியவர்களை அழைத்து பெரிய பெரிய ஸ்பீக்கர் வைத்து அவர்களை நடனம் ஆட வைத்து இளைஞர்களுக்கு அந்த அம்பாளுடைய ஒரு பெருமையும் அம்பாளுடைய ஒரு உணர்வுகளும் புரிந்து கொள்ளாமல் பயணம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்கம்மா. அது ரொம்ப ரொம்ப தவறு. அம்மாக்காக பிச்சை எடுக்க போற அப்ப நீ ஒன்னு நீ இழக்கணும். அங்க நீ உன்னோட பேரு மாடசாமியோ குமாரசாமியோ அது எதுவுமே கிடையாது. அங்க நீ குலசேகரப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அம்மா நீங்க வந்திருக்க. அம்பாலாக வரக்கூடிய மனிதர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அடுத்த வேளை உணவுக்காக மற்றவனிடம் கையேந்தி நிற்கக்கூடிய மனிதராக கூட இருப்பாங்க. ஆனா அவர்களிடம் உத்தரவு கேட்கக்கூடியவங்க பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. குலசேகர அம்பாலா வரும்போது, அம்மனாக வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய பணக்காரனாக இருந்தாலும் அம்மா வர்றதா நினைப்பாங்க.